வாடிவாசல் கதை வந்து பார்க்க போகிறோம். சூர்யாவுடைய வாடிவாசலில் சீசு செல்லப்பாவுடைய ஒரு வாடிவாசல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை. ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குறிப்பு சிட்டகம் போட்டுக்கோங்க. முன்னுரையில் சீசு செல்லப்பா இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் அவரை பற்றி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு சப் டாபிக் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு, அது வந்து தமிழுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு, அது பொங்கல் சமயத்தில் நடத்தப்படுது, இதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு 3 பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து கருப்பு பிசாசு வருது அப்படின்றது அடுத்த சப் டாபிக். கருப்பு பிசாசு வருது அப்படின்னா அங்கே தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து யார் யார் இருக்கா அப்படின்னா, உசிரனூரை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னா அவர் தான் அந்த அம்புலி அப்படின்னு சொல்றவர். அந்த அம்புலி என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த கருப்பு பிசாசு வந்து குத்தி கொண்டுடும். அதுக்கு ஒரு பழி வாங்குற விதமாக தான் அவருடைய மகன் வராரு. யார் அப்படின்னா பிச்சி. அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு மருதன். இவரை வச்சு தான் அந்த கதை அப்படின்றது போக போகுது. கடைசியாக அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆசைக்கு உழை வைத்த காளை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு காளை அப்படின்றது ஒரு பெருமிதமாக சொல்றாங்க. இந்த ஒரு காளையை வந்து குத்தி கொண்டுடும், அது வந்து யாரையும் வந்து விடாது அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆனால் பிச்சியோட எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம அப்பாவை வந்து கொன்ன அந்த ஒரு காளையை நம்ம அடக்கணும் அப்படின்றது அவனுடைய ஒரு ஆசையா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, ரொம்பவே பயிற்சி அப்படின்றது எடுக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, காளை அடக்க திட்டமிடறான். எப்படி அந்த காளையை அடக்கலாம் அப்படின்றத பிளான் பண்றான். அப்பதான் ஒரு பிளான் அவனுக்கு தோணுது. அதாவது வந்து அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான மருதன் வந்து என்ன பண்றான்னா, இப்போ நம்ம இந்த சைடா வந்துட்டு அந்த காளையை வந்து சைகை காட்டு, நான் இந்த சைடா வந்து அடக்கிடுறேன் அப்படின்னு வந்து பிச்சு வந்து பிளான் பண்றான். அப்படி அதே மாதிரியே மருதன் வந்து அந்த சைடு திசை திருப்பதும் பிச்சு என்ன பண்றான்னா, அதே மாதிரி கரெக்டாக கையை வந்து அடக்கி அந்த ஒரு காளையை அடக்கிடுறான். எல்லாரையும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலத்தை யாரை வந்து செய்து முடிச்சா அப்படின்னா, பிச்சு வந்து செய்து முடித்தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அப்பாவை வந்து அந்த ஒரு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படியாச்சும் அந்த விஷயத்தை நம்ம அந்த காளையை அடக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியமா இருந்தான். அதை நினைச்சபடியே முடிச்சான் அப்படின்னு தெரிய வருது. சீசு செல்லப்பாவுடைய கதை. இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நெடிவே நான் நடத்திருக்கேன். அதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி, வணக்கம்.